ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஓவரால் ரிசல்ட் பற்றி சொல்லிட்டு ஒரு எப்படி சில பேருக்கு வந்து டவுட்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதில் மார்க்கெட்டில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் வந்து பண்ண முடியுமா, ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குமா, அந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ்லாம் வந்து சில பேருக்கு இருக்குது. மார்க்கெட்டுனாலே வந்து லாஸஸ் தான் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதையும் இன்னொன்று வந்து பிகினருக்கு புதுசாக இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சில அவேர்னஸ் வந்து இதில் வந்து கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து காட்டுறேன். என்னுடைய ட்ரேடிங் ஓவரால் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு இதில் பார்க்கலாம். நான் வந்து டெய்லி என்னுடைய ட்ரேடிங் ரிசல்ட் வந்து நான் அப்லோட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஒரு 10 டேஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் மட்டும் எடுத்து காட்டியிருந்தேன். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிகினராக வர்றவங்க நிறைய ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணி லாஸ் பண்ணாமல் டிசிப்ளினாக எப்படி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுறது, ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா மேலும் மேலே போயிட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாமல் அந்த லாஸோட என்ன பண்ணணும், அதாவது வந்து ஒரே ட்ரேடோட அழகாக வந்து அவங்க என்ன லாஸ் வந்து ரிஸ்க் வச்சுருக்காங்களோ அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் க்ளீனாக டெய்லி ஃபஸ்ட்டு ட்ரேடை மட்டும் நான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதோடைய ரிசல்ட்டுமே வந்து நான் நேற்று லாஸ்ட்டு 10th டே ரிசல்ட்டில் வந்து நான் எல்லாமே காட்டியிருந்தேன். நம்மளும் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டிசிப்ளின் வேல வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், அப்படி அப்ரோச் பண்ணால் நமக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு ராங் வேல வந்து நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் வீடியோ, ப்ளஸ் வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஒரு பிகினராக இது வந்து ஷேர் மார்க்கெட்டு வந்து இனிமேல் தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நியூவாக உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து உடனே ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 100% வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து எப்போ வேணாலும் லாஸஸ் வந்து வரலாம். ஸோ அப்படி லாஸ் வந்ததுன்னா எனக்கு வந்து அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரியும். அதனால ஒரு பிகினராக உள்ளவங்க இம்மீடியட்டாக வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக இருக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான டாபிக்ஸ்லாம் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தென் வந்து உங்களுடைய ட்ரேடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து லாஸஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி உங்கள் கேபிட்டலையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். இதில் ஷோ ஆகக்கூடிய இந்த அமௌண்ட் தெரியுது இல்லையா, 47,800 இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போது நான் 10 டேஸாக ட்ரேட் பண்ணுறேன் இல்லையா, உங்களுக்கு 10 டேஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த 10 டேஸில் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு அமௌண்ட்டு தான். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவேராக தான் இருக்கணும். நீங்களும் வந்து சடனாக ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. இந்த அமௌண்ட்டுக்கு பின்னாடி நான் நிறைய எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. நீங்கள் வந்து உடனே வந்துடாதீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு தென் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டா வந்து இதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளும் வந்து பயன்படுத்திக்கலாம், நமக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய உள்ளே வரணும்னு நினைக்கிற ஒரு பிகினருக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியர் இருக்கும், டவுட் இருக்கும், நம்மளால் பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை இது வந்து ஒரு ஃபேக்கானலாம் உங்களுக்கு தோணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் இந்த ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணியிருக்கேன். பட் இதை பார்த்துட்டு யாரும் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கிரீடினஸில் வந்து நீங்கள் போயிடாதீங்க.
இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, சைக்காலஜி இருக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிகிறப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். உடனே வந்து நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அவேராக இருங்க. நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் பார்த்து பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த விதமான லாஸஸும் மேக் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்னுமே நிறைய வந்து கற்றுக்கிட்டே வாங்க. நம்ம சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு டிசிப்ளின் வேல வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது நீங்களும் வந்து இது மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து டெய்லி என்ன மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்திருந்தோம், இவ்வளோ ஃபண்டு ஆட் பண்ணியிருந்தோம், இந்த ஒரு டீட்டெயிலாம் பார்க்கலாம். இதுதான் டெய்லி நான் ட்ரேட் எடுத்த அந்த ரிசல்ட்டு. இதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன். ஆனால் 2 ஹவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. 1 ஹவர்க்குள்ளே தான் நடந்திருக்கும். சில நேரங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போன டேஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஷோ ஆகிறது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ், அதாவது வந்து நான் வந்து அன்னைக்கு தான் 17th அன்னைக்கு நான் ஒரு 30K என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் ட்ரேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனவரி 17th அன்னைக்கு தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடை வந்து நான் இந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 30,000 rupees இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடை வந்து நான் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஜனவரி 17th அன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ 17th அன்னைக்கு அதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 2500 கிட்ட 400 கிட்ட வந்து அமௌண்ட் கிடச்சிது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு பர் ட்ரேடுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரியான அந்த இதெல்லாம் போட்டு கமிஷன்ஸு, டேக்ஸு இது மாதிரியான எல்லாமே போட்டு அவங்களுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் போக நமக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னா 2240 rupees கிட்ட வந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு. அப்போ என்னோட பேலன்ஸ் 32,000 சம்திங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 20th ஜனவரி அன்னைக்கு நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். இது எல்லாமே தனித்தனியாக நான் வந்து டெய்லி வீடியோ போட்டு உங்களுக்கு அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து 21 அன்னைக்கு வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரேட் வந்து நான் டெய்லி ரிசல்ட்டில் போடுறப்ப எனக்கு வந்து ஒரு லாஸை வந்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நாள் 21 ஜனவரின்னு தான் நினைக்கிறேன். பட் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம அதில் லாஸ் பண்ணியிருப்போம். பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய ரூல் சொல்லக்கூடிய ஒரு 3 கண்டிஷன்ஸில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் ட்ரேட் கிடைச்சதுன்னா எடுப்பேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அன்னைக்குமே எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். இது வந்து ஒரிஜினலாக வந்து எனக்கு எல்லா டேயுமே வந்து ப்ராஃபிட் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷோ பண்ணதில் ப்ராஃபிட்டும் வரும், அதே மாதிரி ஒரு லாஸும் வரும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக அந்த லாஸ் வந்த அன்னைக்கு நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். டெய்லி ஒரு ட்ரேட் மட்டும் டிசிப்ளினாக வந்து நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. சில நேரங்களில் என்னைக்காச்சும் வந்து 1 ட்ரேட் அந்த மாதிரி வந்து நான் சில நேரங்களில் வந்து சில நாட்களில் வந்து நான் ட்ரேட் வந்து 1 or 2 ட்ரேட்ஸ் கூட நான் எடுத்து அது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக அன்னைக்கும் லாஸ் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் 2.5%. வந்து 22 ஜனவரி அன்னைக்கும் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்தது. 23 அன்னைக்கும் வந்து எனக்கு ஒரு 3500 rupees வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது. அப்போ என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,800 rupees கிட்ட வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிருந்தது. நம்ம என்ன வந்து ப்ராஃபிட் பண்ணுறோமோ அது நம்ம கேபிட்டலோட ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடில் வந்து எனக்கு ஒரு 1900 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. நியர்பை வந்து 40,000 கிட்ட பேலன்ஸ் வந்துடுச்சு. 27th அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன்.
பட் நான் 2 ட்ரேட் கூட நான் எடுத்திருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக வந்து இது வரைக்கும் ட்ரேட் பண்ணல. எனக்கு வந்து ஒரு 45,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து காட்டியிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. கீழே உள்ளது வந்து அது ஆட் ஆகி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பிளாக் கலரில் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அதாவது 30th ஜான்வரி அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 2500 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது நான் இந்த 10 ட்ரேட்ஸ் பண்ணதில் வந்து எனக்கு வந்து 47,800 ருபீஸ், நியர் 48,000 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஆல் டேவுமே வந்து எனக்கு வந்து நான் எடுத்த 10 ட்ரேட்ஸில் வந்து எல்லா நாளுமே எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக வர்றவங்க பிகினர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா நாளுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து ப்ராஃபிட்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிலாம் யாரும் வந்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு அவேர்னஸ் விஷயந்தான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை ஷோ பண்ணி சொல்கிறேன். ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு 6 டேவோ 7 டேஸோ அல்லது ஒரு 8 டேஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பேலன்ஸ் உள்ள டேஸஸ் வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா லாஸஸ் தான் வரும். ரெண்டும் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரசி வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரசி உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ரூல் இருக்குது. அதனால தான் அதை வந்து நான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த ஒரு சக்ஸஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்களும் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து உங்களுக்கு எடுக்கும். சில மந்த்ஸோ இயர்ஸோ உங்களுக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வர முடியும். ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ் வருது இது எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30K நான் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு 48,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஓவராலாக 10 டேஸில் எனக்கு கிடைச்ச ரிட்டன் அப்படிங்கிறது அந்த ப்ராஃபிட் வந்து 18,000 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து 10 டேஸில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம சேலரியே வந்து இதில் 50% சேலரி வாங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பார்ட் டைமாக வந்து இந்த சேலரி கிடைக்கிறது, இந்த ஒரு இன்கம் கிடைக்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேல வந்து கரெக்டாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணால் நீங்களும் இது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே ஒரு பார்ட் டைமாக இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு வந்து 10 டேஸில் 60% ரிட்டன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணதில் வந்து எனக்கு 40% ரிட்டன் தான் ஷோ பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து அதில் ஷோ பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 20% வந்து நான் ஷோ பண்ணலை, கிடச்சிருந்தது. அதை வந்து நான் ஷோ பண்ணல. அதுக்காக தான் நான் வந்து ஏன்னா 10 டேஸில் வந்து என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் வந்து பண்ணேன். டெய்லி பார்க்குறவங்க நிறைய ட்ரேடு வந்து அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்களும் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறனால தான் அங்கே நான் சொன்னேன். இந்த டீட்டெயிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் அவேர் ஆகிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டலாம். அது ஆனால் இதில் வந்து ஓவர் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் என்னன்னே தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் பண்ணும்பொழுது 100% லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் நான் ஷோ பண்ணியிருக்கிறது வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே ப்ராஃபிட்ஸ்லேயே வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டைம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து லாஸஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு டைம் உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷோ பண்ணுறதுனால இப்போது காட்டிட்டேன். நெக்ஸ்ட் டைம் லாஸஸ் வரும்பொழுது நம்ம வந்து எல்லா நாளும் வந்து அதை ஷோ பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால வந்து நீங்கள் ரெண்டுக்குமே லாஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட்டுக்கும் வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேருந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நீங்கள் எப்படி
எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், லாஸை எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு அவேராக இருக்கணும். ரிஸ்க்கை பற்றி தெரியாமல் எந்த விதமான ட்ரேடும் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் ஃபியர் இருக்கும், லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது நம்ம காட்டினதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்ட் டைமாக தான் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே செய்யுங்க. செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து பார்ட் டைமாக இன்னொரு செகண்டரி சோர்ஸாக இன்னொரு இன்கம் வந்து தேடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கணும், செகண்டரி சோர்ஸஸான ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி இருக்குது. இது 10 டேஸில் நான் ஏர்ன் பண்ணது தான். இதை வந்து ஒரு நாளில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நானே பண்ணியிருக்கேன். இப்போ 30K வச்சுக்கிட்டு ஒரே நாளில் வந்து 35K 40K கூட நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பண்ண முடியும். அது எல்லா நாள்லையும் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எல்லா நாள்லையும் அது வந்து நடக்காது. மார்க்கெட்டில் ஒரு பிகினராக வர்றவங்க டெய்லி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன இருக்குமோ அதை வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் ஷோ பண்ணுறேன். இது மார்க்கெட்டில் ஃபியரோட இருக்கிறவங்க, டவுட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிகினராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தேவைப்படும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக, ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ரூல்ஸ் இப்போ நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுற ரூல் ஸ்ட்ராட்டஜி, அதோட அக்யூரஸியும் வந்து உங்களுக்கு இதில் வந்து தெரியும். அக்யூரஸி ரேட் அப்படிங்கிறது நீங்கள் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும் பொழுதே தெரியும். அது வந்து எல்லா நாளுமே வந்து எனக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே வந்து அப்படியே கிரீன் கலர்லேயே இருக்குது. ஸோ அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஷோ பண்ணதுலுமே வந்து 7 டேஸ் தான் மேக்ஸிமம் வந்து நான் ப்ராஃபிட்டாக வந்து வச்சுருப்பேன். ஆனால் வந்து 9 டேஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த லாஸஸ் வந்து வந்தது. அதுவே வந்து 90% வந்து அக்யூரசி அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய இதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய அக்யூரசி இந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டெய்லி ட்ரேடிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவேன். அதாவது வந்து மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறது இம்பாசிபிள். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து நான் நல்லா வந்து ஒரு அபோவ் 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில் அப்படின்னா, அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா நாளும் வந்து உங்களுக்கு கிடைக்காது, எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு எப்போ சூட்டபுளான டைம் இருப்போ வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 2 ஹவர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு என்டர் ஆக முடியும். அக்யூரஸியும் அதிகம். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 1 ஹவர் 2 ஹவரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். பிகினருக்கு அப்படிங்கும் பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளும் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்ஸே வந்து 10 to 20 பாயிண்ட்ஸ் தான் பர் டேக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் பிடிக்கிறவங்க அந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் இருக்கணும். அதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் டெய்லியுமே ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கேப்சர் பண்ண முடியும். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் வந்து எப்போல்லாம் கிடைக்கும், இப்போ வந்து எனக்கு வந்து மார்னிங் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு 11 to ஒரு 12 தான் டைம் கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு 1 to 2 டைம் அந்த டைமில் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போ வந்தாலும் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் என்னுடைய இது இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு டேஞ்சரான விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை போய் அதையே வாட்ச் பண்ணிட்டு அதிலேயே ட்ரேட் எடுத்துக்கிட்டு அதை விட முடியாத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய டார்கெட் முடிஞ்சிட்டுனா நம்ம போயிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் தான் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மியான டைமில் கம்மியான ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இதில் அதிகபட்ச டைம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு 2 ஹவர் தான் இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைடு மேலே போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் போகுது, அல்லது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது
அப்போ தான் எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு எங்கேயுமே நகரில் ஒரே பிளேஸ்லேயே அப்படியே வந்து இங்கேயும் அங்கேயும் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக அப்படியே இருக்குது. அப்படிங்கும் பொழுதுமே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரியான இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்து தான் உங்களுக்கு இந்த 10 டேஸில் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு பிகினர் வந்து கற்றுக்கிட்டு இந்த 10 டேஸில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி அதே மாதிரி நீங்களும் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் வந்து இருக்கும். நம்ம வந்து அதுலேயும் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ரூலை ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறோம். அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தான் வந்து நீங்கள் வந்து இருக்க முடியும், டிசிப்ளினாக வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். மார்க்கெட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல தான் நீங்கள் வந்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். நான் வந்து என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்மளே வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து எங்கேயும் போய் லேர்ன் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் இருந்திருக்கு. நிறைய லாஸஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் லேர்ன் பண்ணணும். ஸோ அதோடைய வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதனால் வந்து ஒரு பிகினராக வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே வந்து காசு கொடுத்து கூட லேர்ன் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளே இதை பண்ணிடலாம். ஏன்னா ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பை செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒரு நாள் நமக்கு ப்ராஃபிட் ஷோ ஆனோன்னு அதுதான் வந்து உங்களுடைய தெரிஞ்சிட்டு நமக்குன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து எங்கேயோ, ஏன்னா ஃப்ரீயாக எவ்வளோ விஷயங்கள் வந்து நெட்டில் நம்ம யூடியூப்லேயே கிடைக்கிது. நீங்கள் அதிலே வந்து சர்ச் பண்ணியும் கற்றுக்கலாம். இல்லை நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு இதை டிசிப்ளினாக கற்றுக்கணும். நம்மளே வந்து ஒரு இடத்துல லேர்ன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பண்ணுறதுக்கு அது வந்து டைம் எடுக்கும். கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்ம கற்றுக்க முடியும். என்ன டாபிக் கற்றுக்கிறதுன்னு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாள் லாஸஸ் பண்ணும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு தோணும். நம்ம எங்கேயுமே போய் எதையும் லேர்ன் பண்ணிக்க வேண்டாம், யாருக்கிட்டேயும் காசு கொடுத்துலாம் படிக்க வேணாம்னு தோணும். எனக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு 1 இயர்ஸ் ட்ரேட் பண்ணும்பொழுது அப்படிலாம் நினச்சிட்டு பண்ணினேன். ஆனால் என்னால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்து அது ஒரு நல்லா தான் இருந்தது. தேடி தேடி கற்றுக்கணும், நிறைய லாஸஸ் மேக் பண்ணி கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நிறைய வந்து கம்மியான ரேட்டில் 2000 ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs வரைக்கும் உள்ள கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கே கான்ஃபிடென்ட் இருக்கோ, உங்களுக்கு நியரில் வந்து யாராவது சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக உள்ள ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு பே பண்ணி சொல்லித்தரவங்க கூட இருக்காங்க. ஸோ அங்கே கூட போயிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு தேவையானதையும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வேணால் ஆன்லைனில் கிடைக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுடைய டைமை, உங்களுடைய ஃபஸ்ட்டு மணியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன், என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து நான் ஓனாகவே கற்றுக்குவோம் அப்படின்னு நினச்சி அது வந்து நான் ரொம்ப நாள் அப்படி இருந்தேன். ஆனால் வந்து அது மாதிரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் சின்ன கோர்ஸ்லேருந்து நிறைய அமௌண்ட் வரைக்கும் நான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து என்னால் வந்து ஒரு கிளியர் ரூட்டு எனக்கு கிடைச்சிது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி நிறைய லாஸஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் உங்கள் டைமையும் ஒரு சின்ன மணியையும் நீங்கள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி மற்ற வேலைக்கு போகிறதுக்கெலாம் வந்து நம்ம காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரு கோர்ஸ் எடுத்து ஸ்பெஷலாக அந்த கோர்ஸ் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு அந்த ஜாபுக்கு நம்ம போகிறோமோ அதே மாதிரி நீங்களும் இதையும்
இதையும் வந்து ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுலேயும் ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத வந்து ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். எதுவுமே தெரியாத நம்ம இப்போ ஷோ பண்ணியிருக்க இந்த மாதிரி ரிசல்ட்ஸு, நம்மளுடைய ப்ராஃபிட்ஸு, அது மாதிரி நிறைய யூடியூப்பில் போடக்கூடியது, அது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ், இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு க்ரீடினஸில் போய் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுடைய மணியை வந்து எப்படியும் நீங்கள் லாஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவேராக இருங்க. சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து நல்ல ஒரு ரிட்டர்னாக ஒரு சின்ன ஒரு 10 days 1 monthலேயே வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து ஒரு ஜாப் போனால் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுவோமோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ப்ராப்பர் வேலை போய் நாலேஜோடு வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணி வரணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிகினராக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காகவும் உங்களுடைய ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டவுட்லாம் ஒரு கிளியர் ஆகிறதுக்காகவும் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை வந்து இதை அப்ரோச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து எப்படி ட்ரேட்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் அதுக்கு தேவைங்கிறது நம்மளுடைய சேனல்லுமே ஃப்ரீயாகவே நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.